தந்தை மகன் தூயாவின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான அன்னையின் பக்தர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியானது அமலோற்பவம் மேல்நிலைப்பள்ளி CBSE அகாடமி லூர்து தொலைக்காட்சி நன்றிபலியாகவும் ஆண்டனி நடராஜன் இரேன் சவாரி இவர்களின் ஆண்மையை பாற்றிற்காகவும் பிலோமினால் நன்றி வழியாகவும் கருத்து நிறைவேற வேண்டியும் அன்னை லூர்து மகால் குடும்பத்தினர் நன்றி வழியாகவும் வரின் சோஃபி வேலை கிடைக்க வேண்டியும் இன்ஃபென்டா பிறந்த நாள் நன்றி வழியாகவும் உடல் உள்ள நலன் வேண்டியும் ஜார்ஜ் அமலகிரேசி குடும்ப கருத்து நிறைவேற வேண்டியும் ஜோசில்பி நன்றி வழியாகவும் உடல் நல வேண்டியும் சீனிவாசன் திருமணம் விரைவில் நடைபெற வேண்டியும் அரியமாலாம் உடல் நலம் வேண்டியும் வீடு விரைவிலே கட்டி முடிக்க வேண்டியும் மணிகண்டன் வேலை கிடைக்கவும் நன்றி வழியாகவும் நிஷாந்தி திருமணம் விரைவிலே நடைபெற வேண்டியும் சாந்தா கிளாரா கான்வென்ட் பெண்கள் மேல்நிலை பள்ளி நன்றி வழியாகவும் மேலும் அங்கே கூடியிருக்கிற மனிதர்களுடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக புகழப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த தெய்வீக திருப்பலியிலே தகுதியான முறையில் பங்கெடுக்க தடையாயிருக்கின்ற குற்றங்கள் குறைகள் பாவங்களை நினைத்து ஆண்டவரிடத்திலே மன வருத்தப்பட்டு மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவம் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிலையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்கிறேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கல்யாண பரிசுத்தவர்களாலே வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல் இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் இறைவா, எங்கள் வலுவின்மையை கண்ணோக்கி அருளும். உமது திருமகனாகிய இயேசுவின் பாடுகளை முன்னிட்டு பாவ சார்புள்ள எங்கள் இயல்பினை மாற்றி எங்களை உம்பால் ஈர்த்து புது வாழ்வு காண செய்தருளும். உமோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். அவர் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூக்குரலிட மாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார். தம் குரலொலியை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நெறிந்த நாணலை முறியார், மங்கி எரியும் திரியை அணையார். உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை
அவர் சோர்வடையார், மனம் தளர மாட்டார். அவரது நீதி நெறிக்காக தீவு நாடு காத்திருப்பார். விண்ணுலகை படைத்து விரித்து மண்ணுலகை பரப்பி உயிரினங்களை தோன்றச் செய்து அதன் மக்களுக்கு உயிர் மூச்சு தந்து அதில் நடமாடுவோருக்கு ஆவியை அளித்தவருமான இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும் கைதிகளின் தலைகளை அறுக்கவும் இருளில் இருப்போரை சிறை நின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. தீயவர் என் உடலை விழுங்க என்னை நெருங்குகையில் என் பகைவரும் எதிரிகளுமான அவர்களே இடறி விழுந்தார்கள். பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. எனக்கு எதிராக ஒரு படையே பாளையம் இறங்கினும் என் உள்ளம் அஞ்சாது. எனக்கு எதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன். பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. குற்றம் கண்டு இரக்கம் கொண்டவர் நீரொருவரே. காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய செய்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12. இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. பாஸ்கா விழாவுக்கு 6 நாள்களுக்கு முன்பு இயேசு பெத்தானியாவுக்கு சென்றார். அங்குதான் இயேசு லாசரை உயிர்த்தெழச் செய்தார். அங்கு அவருக்கு விருந்து அளிக்கப்பட்டது. மார்த்தா உணவு பரிமாறினார். இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுடன் லாசரும் இருந்தார். மரியாம் லாமிச்சை என்னும் களப்பற்ற விலை உயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குறைய 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடியில் பூசி அதனை தனது கூந்தலால் துடைத்தார். தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது. இயேசுவின் சீடருள் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவனுமான யூதாஸ் இஸ்காரியோத்து இந்த தைலத்தை 300 தெனாரியத்திற்கு விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று கேட்டான். ஏழைகள் பால் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல, மாறாக அவன் ஒரு திருடனாய் இருந்ததால் தான் இப்படி கேட்டான். பணப்பை அவனிடம் இருந்தது. அதில் போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் எடுத்துக் கொள்வதுண்டு. அப்போது இயேசு, மரியாவை தடுக்காதீர்கள், என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும். ஏழைகள் உங்களோடு என்றும் இருக்கிறார்கள், ஆனால் நான் உங்களோடு என்றும் இருக்கப் போவதில்லை என்றார். இயேசு அங்கு இருப்பதை அறிந்த யூதர்கள் பெரும் திரளாய் வந்தார்கள்.
அவர்கள் இயேசுவை முன்னிட்டு மட்டுமல்ல, அவர் உயிர்த்தெழ செய்திருந்த லாசரை காண்பதற்காகவும் வந்தார்கள். ஆதலால் தலைமை குருக்கள் லாசரையும் கொன்றுவிட திட்டமிட்டார்கள். ஏனெனில் லாசரின் காரணமாக யூதர்களிடமிருந்து பலர் விலகி இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவே நற்செய்தி. கிறிஸ்துவில் பிரியமான பிள்ளைகளே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியானது யோவான் நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. நற்செய்தியில் பல மரியாள்கள் வருவது பல இடங்களிலே பார்த்திருப்போம். இயேசுவின் தாய் மரியா, மதலேன் மரியா, கூசாவின் மனைவி மரியா, இன்று வாசிக்கப்பட்ட மரியா பெத்தானியாவை சார்ந்த மரியா என்று விவிலியத்திலே பல மரியாள்கள் இருக்கிறார்கள். ஆகவே இந்த பெத்தானியாவை சார்ந்த மரியாள் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து நறுமண தைலத்தை பூசி ஆண்டவருடைய பாதத்தை துடைத்து கொண்டிருக்கிறாள் என்ற செய்தியை தான் இந்த நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். பிரியமானவர்களே, எதற்காக, ஏன் இந்த பெத்தானியாவை சார்ந்த மரியாள் தன்னிடமிருந்த விலை உயர்ந்த நறுமணம் வீசக்கூடிய அந்த தைலத்தை ஆண்டவருடைய பாதத்திலே பூசினாள்? யூதாஸ் சொல்லுகிறான், எதற்காக இவ்வளவு விலை உயர்ந்த மதிப்புமிக்க இந்த தைலத்தை ஆண்டவருடைய பாதத்திலே பூசி வீணாக்குகிறார்களே, விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்று அவர் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துகிறார். ஆனால் ஏன் இந்த மரியா இந்த ஒரு செயலை செய்தார்கள் என்று சொன்னால், கடவுளுக்கென்று, ஆண்டவருக்கென்று, இயேசுவுக்கென்று தன்னிடம் இருந்த விலை உயர்ந்த மிக சிறந்த இந்த தைலத்தை இறைவனுக்கு கொடுக்கின்றாள். பொதுவாக இறைவனுக்கு கொடுக்கின்ற போது எப்படிப்பட்ட மனத்தோடு, எதை நீங்களும் நாம் கொடுப்போம்? சில நேரத்தில் பார்ப்பதற்கு சொல்லுவதற்கு வேதனை தான். ஒரு சிலர் உண்டிகை பெட்டியில காசு போடும் போது செல்லாத நோட்டெல்லாம் போடுவாங்க. இப்ப சமீபத்தில் செல்லாத 1000 ரூபாய் நோட்டு, 500 ரூபாய் நோட்டெல்லாம் எங்கெல்லாம் கோயில் உண்டியில போட்டாங்க. இறைவனுக்கு என்று கொடுக்கின்ற போது எது தேவையில்லையோ அதெல்லாம் எடுத்து உள்ள போடுவோம், செல்லாத காசு, செல்லாத நாணயம் எல்லாம். ஆனால் இந்த மரியா, பெத்தானியாவை சார்ந்த மரியா, தன்னிடம் இருக்கின்ற சிறந்த ஒன்றை இறைவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள். தொடக்க நூல் புத்தகத்தில் வாசிப்போம், காயன் ஆபேல் இருவருமாக இருக்கின்ற போது இருவருமாக இறைவனுக்கு காணிக்கை கொடுக்கிறார்கள். காயன் தன்னுடைய தோட்டத்தில் இருக்கின்ற அழுகி போன பழங்களை இறைவனுக்கு காணிக்கையாக கொடுத்தான். ஆனால் ஆபேல் தன்னுடைய மந்தையில் இருக்கின்ற கொழுத்த சிறந்த தலைப்பேரான ஒரு ஆட்டுக்குட்டியை இறைவனுக்கு காணிக்கையாக கொடுத்தான் என்று தொடக்க நூல் புத்தகம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆகவே இந்த மரியாளும் சரி ஆபேலும் சரி இறைவனுக்கென்று சிறந்ததொன்றை காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்று முன்வந்தார்கள். அதன் விளைவாகத்தான் இந்த விலை உயர்ந்த இந்த நறுமண தைலத்தை ஆண்டவருடைய பாதத்திலே பூசுகிறாள் மரியாள். முதல். இரண்டாவது, கூந்தலால் ஆண்டவருடைய பாதத்தை துடைத்து கொண்டிருக்கிறாள் மரியாள். இரண்டாவது இயேசுவுக்கு கொடுத்தது தன்னுடைய அழகை. ஒரு பெண்மணிக்கு என்பது, கூந்தல் என்பது ஒரு பெண்மணிக்கு மிகவும் அழகு சேர்க்கக்கூடிய ஒன்று. இதை யாராலும் மறுக்க முடியாது. ஆகவே எந்த ஒரு பெண்மணியும் தன்னுடைய கூந்தலை வெட்டி விடுவதோ, கூந்தல் இல்லாமல் இருப்பதோ விரும்ப மாட்டார்கள். கூந்தல் ஒரு அழகு சேர்க்கின்ற ஒரு பொருள், ஒரு பெண்களுக்கென்று அது இருக்கின்ற ஒன்று. ஆகவே இந்த மரியாள் தன்னிடம் உள்ள தனக்கு அழகு என்று சொல்லப்படுகின்ற இந்த கூந்தலை, ஆண்டவருடைய பாதத்தை இந்த கூந்தலால் துடைத்து கொண்டிருக்கிறாள். தன்னுடைய அழகையே இறைவனுக்காக இழக்க முன் வருகிறாள். ஆகவே இந்த மரியாள் இறைவனுக்கு கொடுத்தது இரண்டு. ஒன்று விலையுயர்ந்த இந்த தைலம், இரண்டாவது தன்னுடைய அழகையும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும், ஆண்டவருக்காக இழக்க வேண்டும் என்று அவள் முன்வந்தாள். ஆகவே இப்படி சிறந்த ஒன்றை இறைவனுக்கு கொடுக்கின்ற போது இறைவன் எதை கைமாறாக கொடுத்தார் என்றால், இந்த நற்செய்தியிலே வாசிக்கிறோம், தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது. அந்த தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது என்று சொன்னால், அந்த எதற்காக இது சொல்லப்படுகிறது என்றால், ஆன்மீகத்தின் வெளிப்பாடு, புனிதத்தின் வெளிப்பாடுதான் இந்த மனம் வீசிக்கொண்டிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் படுத்திருப்பீர்களோ என்று தெரியவில்லை.
அருட்தந்தை பியோ அவர்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள். புனித பியோ 5 காய வரம் பெற்றவர். ஆனால் அவருக்கு ஒவ்வொரு முறை திருப்பலி நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற போதும் இந்த 5 காயத்திலிருந்து ரத்தம் வரும். ஆனால் அதே வேளையில் அந்த காயங்களிலிருந்து நறுமணம் வீசிக்கொண்டே இருக்குமாம். இதற்காக அந்த புனிதத்தின் வெளிப்பாடு. இறைவன் யாரை அதிகம் விரும்புகிறாரோ அவர்களுக்கு இறைவன் கொடுக்கின்ற ஒரு பரிசு the gift of perfume என்று சொல்லப்படுகிறது. இறைவன் நறுமணம் என்னும் ஒரு கொடையை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த 5 காயங்களிலிருந்து நறுமணம் வீசிக்கொண்டே இருக்குமாம், புனிதத்தின் வெளிப்பாடு. அதே போல தற்போது தஞ்சாவூரில் இருக்கின்ற கார்மேல் சபையை சார்ந்த அருட்சகோதரி ரோசி அவர்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள். 5 காயம் வரம் பெற்ற அந்த அருட்சகோதரியுடைய அறைக்கு சென்றால் ஒரு நறுமணம் வீசிக்கொண்டே இருக்குமாம். இதுவும் புனிதத்தின் அடையாளம். ஆகவே இந்த நற்செய்தியில் வருகிற நறுமணம் கமழ்ந்து கொண்டிருக்கிறது, வீசி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த புனிதத்தின் தன்மை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது, வீசி கொண்டிருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இறைவனுக்கென்று தம்மிடமுள்ள சிறந்ததை, நம்முடைய திறமையை, நேரத்தை, பணத்தை, சொத்தை இறைவனுக்கென்று கொடுத்தோம் என்றால் இறைவன் நமக்கும் இந்த பரிசாக ஒருவேளை நறுமணம் வீசக்கூடிய பரிசை உங்களுக்கும் எனக்கும் தந்தை பியோவுக்கும் அருட்சகோதரி ரோசி அவர்களும் கொடுத்தது போல நமக்கும் ஒரு சில கொடைகளை இறைவன் கொடுக்கலாம். ஆகவே இறைவனுக்கு மனமு வந்து சிறந்ததை கொடுப்போம். இறைவனும் நமக்கு கைமாறாக சிறந்ததை கொடுப்பார். ஆமீன். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற தெய்வீக திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். இரக்கமே உருவான இறைவா, நாங்கள் நிறைவேற்றும் இந்த திருநிகழ்ச்சியை கனிவோடு கண்ணோக்கியருளும். பாவ சுமையால் வருந்தும் எங்களை மீட்க உமது திருமகனை அனுப்பினீரே. நாங்கள் அவருடைய திருப்பாடுகளோடு இணைந்து இப்படி ஒப்பு கொடுக்க அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாடும் இல்லாமல் இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலமாகும். எங்களுக்கு மீட்பளிக்கும் அவருடைய பாடுகளின் புனித நாளும் மகிமைமிக்க உயிர்ப்பின் பெருவிழாவும் அண்மையில் வருவதை காண்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் உயிர்ப்பினாலுமே பழம்பெரும் எதிரியாகிய அழகையின் அகங்காரத்தின் மீது வெற்றி கொண்டீர். அப்பாடுகளையும் உயிர்ப்பையுமே மீட்பளிக்கமே திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். கிறிஸ்து வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராத புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடி சொல்லுவதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், உலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே முடிய தூய ஆவியை பிடிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என நம்ம ஆடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு கொடுக்கின்றோம். திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்த வர்ணங்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் ஆடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆண்டனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பு நிறைவேறிய செய்தருளும். எங்கள் அன்பான ஆண்டவரே, இந்த அற்புதமான காலை வேளையிலே நாடி தேடி வந்திருக்கிற எங்கள் மக்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. எந்த கருத்திற்காக விண்ணப்பத்திற்காக இந்த தெய்வீக திருப்பலி ஒப்புக்கொடு ஜெபிக்கின்றார்கள் தகப்பனே, அத்தனை விண்ணப்பங்களை நீதாமை எடுத்து பார்க்கும்படியாக வேண்டுகிறோம் ஆண்டவரே. இங்க இருக்கின்ற அத்தனை குழந்தைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பள்ளிக்கு செல்லுகிற சிறுவர் சிறுமைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களுக்கு ஞானத்தையும் ஒடுக்கத்தையும் பண்பையும் பாசத்தையும் நீதாமை நாள்தோறும் ஊட்டி வளர்க்கும்படியாக வேண்டுகிறோம் ஆண்டவரே. மேலும் இருக்கிற வாலிப பெண்களையும் ஆண்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. திருமணத்திற்கு ஆஜபிக்கின்ற வாலிப பெண்களை ஆண்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. குழந்தை பாக்கியத்திற்கு ஆஜபிக்கின்ற தம்பதிமார்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. வேலை வாய்ப்பிற்கு ஆஜபிக்கின்ற வாலிபர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. மேலும் பலவிதமான பிரச்சனைகளோடு பலவிதமான துன்பமோடு கலக்கத்தோடு கண்ணீரோடு நாடு தெரி வந்திருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவரது குடும்பத்தை அபரிவிதமாக ஆசீர்வதித்து என்னாலும் அவர்கள் மன மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வாழ தேவையான ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு குடும்பத்தின் மீது அபரிவிதமாக பொழிந்துள்ளபடியாக உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். உயர்த்தலும் நம்பிக்கையுடன் இருந்த எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவர் மனைவி உருந்து ஒளிமிக்கவும் தரும் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். இறைவனின் கனி தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சுசையப்பர், புனித சவேரியார், புனித ஜான் போஸ்கோ, புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலே மிகுந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்விலை தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மையும் என்று ஆடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவழி பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். மதிய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நிலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் எனும் அப்போஸ்தலர்களுக்கு மடிந்தேன். எங்கள் அனைவருடைய குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் பலவீனங்களையும் பிற்படுத்தாமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் இந்த பங்கிற்கும் மறை மாவட்டத்திற்கும் நாட்டிற்கும் அகில உலகிற்கும் அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் அளித்துள்ள திருவலம் கொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நேரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகிற தெய்வம். இவர் தாம் நம் அனைவரையும் பார்த்த மகனே மகளே, பெத்தானியாவை சார்ந்த மரியாளை போல ஆபேலை போல கடவுளுக்கென்று நீங்கள் கொடுக்கின்ற போது சிறந்ததை விலை உயர்ந்ததை தாருங்கள் என்று அழைப்பு விடுகிற தேவன் இவர். இவருடைய தெய்வீக திருவிருதுக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
உருவாக்கி கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். உமது மாட்சிமை விளங்கு, உமது வார்த்தை அறிவிக்கப்பட, உம் நலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரை கட்டி எழுப்பிய இந்த அருள்நிலை ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். தொடரும் பணிகள் விரைவில் முடிவடைய தேவையான உதவியையும் பொருளுதவியையும் நன்கொடைகளையும் பெற்றுத்தாரும். உமது பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புது படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை ஊர்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எறிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லாவிதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்படச் செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றை எல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. நன்மையே வருவான இறைவா, எங்களை ஒப்புரவாக்கி இந்த திருநிகழ்ச்சி வழியாக உம்முடைய உறைவிடமாக மாற்றிக் கொண்டீரே. தொடர்ந்து எங்களோடு தங்கியிருந்து கண்ணின் மணி போல் எங்களை காத்தருளும். இதனால் நாங்கள் உமது மீட்பு பணியை தொடர்ந்தாற்றி உமது பேரிரக்கத்தை சுவைத்து மகிழ அருள் கூரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சிறந்ததொன்றை இறைவனுக்கு கொடுத்து வாழ சென்ற வாரங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, எம்மை காத்திடும் ஆரணங்கே, அருள் சுரந்திடும் தேர் சுனையே. தாவீதின் குலமலரே, இறைவனே முதலில் உனை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். இறைவனே முதலில் உனை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். மறையவர் புகழும் பாவரியே, கரை சேர்ப்பதுவே உன் பணியே.
தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, எம்மை காத்திடும் மாரணங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே. தாவீதின் குலமலரே. திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பலி நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுமாக. பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, உடைய நாமம் சுடுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்பின் உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அன்றின் வரியை வாழ்க, கர்த்தருமுடன் நீ பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளார்கள் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, என் சிநேகமாயிரும், மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, என் ரட்சணையுமாயிரும், புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரிசனமாலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமனசுகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும். எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.